ஹாய் கைஸ். ரியல் மணி கேமிங் அண்ட் ஃபேண்டசி ஆப்ஸ் பத்தி ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கு. இந்தியன் கவர்மெண்ட் எல்லா கேமிங் கம்பெனிஸ் ஃபேண்டசி ஃபெடரேஷனோட ஒரு முக்கியமான மீட்டிங் நடத்திருக்காங்க. அந்த மீட்டிங்ல என்ன நடந்தது? ஃபேண்டசி ஆப்ஸ் அகைன் மார்க்கெட்டுக்கு வர சான்ஸ் இருக்கா இல்லையா? இத பத்தி ஃபுல்லா இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. இந்த மீட்டிங் நடத்தினது மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மெய்டி. மண்டேல நடந்த இந்த மீட்டிங்ல கலந்துகிட்டது ஆல் இந்தியா கேமிங் ஃபெடரேஷன், ஃபேண்டசி ஃபெடரேஷன், கேமிங் ஃபெடரேஷன், பெரிய கேம் டெவலப்பர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி ஸ்டேக் ஹோல்டர்ஸ். சரி, இந்த மீட்டிங்ல என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அதை பார்ப்போம். இந்த மீட்டிங் நடத்துறதுக்கு மெயின் ரீசன் ஆன்லைன் கேமிங் ஆக்ட் டிராஃப்ட் ரூல்ஸ். அக்டோபர் 1 இருந்து அக்டோபர் 31 வரை டிராஃப்ட் ரூல்ஸ் இருக்கு. அதுல என்ன ரூல்ஸ் ஆட் பண்றது, என்ன ரிமூவ் பண்றது, இதை டிஸ்கஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் என்ன டிஸ்கஸ் பண்ணாங்க? ரியல் மணி கேம்ஸுக்கு தப்பான டெஃபினேஷன் கொடுத்துருக்கீங்க. ஸ்கில் ஆஃப் கேம்ஸையும் கேம்லிங் லிஸ்ட்ல ஆட் பண்றது கரெக்ட் இல்ல. நெக்ஸ்ட் சோஷியல் கேம்ஸ், அதாவது ஃப்ரீ ஃபயர், பப்ஜி மாதிரி கேம்ஸ்ல மணி ஆட் பண்றாங்க. அதுல இருந்து மணியை வித்ட்ராலாம் பண்ண முடியாது. பட் ஃபேண்டசி ஆப்ஸ்ல மணி டெபாசிட் பண்ணா வித்ட்ரா பண்ண முடியும். வின் பண்ணா வித்ட்ரா பண்ண மணியை வச்சு ரியல் வேர்ல்ட்ல யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கேட்ட ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சோஷியல் கேம்ஸ்ல பணம் போட அலோவ் பண்றீங்க, பட் அதுல எந்த யூஸும் இல்லை. பட் ஃபேண்டசில பணம் போட்டா அதுல இருந்து ஏர்ன் பண்ண முடியும். அப்புறம் ஏன் இந்த ஆப்பை பேன் பண்றீங்க? இந்த ஃபேண்டசி ஆப்ஸ்னால இந்தியாவுக்கு நிறைய ஜாப், டேக்ஸ் அண்ட் இன்கம் வரும். இந்த ஆப்ஸ் க்ளோஸ் நிறைய யூசர்ஸ் வேற ஆப்ஸ் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பிளாக் மார்க்கெட்டுக்கு ரொம்ப க்ளோஸாக போகுது. இந்த ப்ராப்ளம் இப்படியே போச்சுன்னா ஃபியூச்சர்ல இன்னும் பிரச்சனை இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டேக் ஹோல்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணது ஃபேண்டசி ஆப்ஸை ஃபுல்லாக பேன் பண்ணுறதை விட்டுட்டு ரூல்ஸை கிளியர் பண்ணி லீகலாக ரன் பண்ணலாம். சரி, இப்போ உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபேண்டசி ஆப்ஸ்க்கு ரெகுலேஷன்ஸ் போட்டு யூஸ் பண்ணலாமா, இல்லை அப்படியே பேன்லேயே இருக்கட்டுமா? கவர்மெண்ட் இப்போ எல்லா கேமிங் கம்பெனிஸ் கிட்ட இருந்தும் அக்டோபர் 31 வரை சஜஷன்ஸ் கேட்பாங்க. என்ன ரூல்ஸ் ஆட் பண்றது, ரிமூவ் பண்றது, சேஞ்ச் பண்றது எல்லாமே கேட்பாங்க. இந்த சஜஷன்ஸை பேஸா வச்சு தான் கேமிங் பில்லை சேஞ்ச் பண்ணுவாங்க. இது பண்றதுக்கான மெயின் இன்டென்ட் கேமிங் இண்டஸ்ட்ரியை ஸ்ட்ராங் அண்ட் லீகலா சேஞ்ச் பண்றதுக்கு தான் இருக்கும். ஆல்ரெடி 2 மீட்டிங் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கூட நடந்திருக்கு. இது 2வது மீட்டிங். இந்த மீட்டிங்கை ஒரு பாசிட்டிவ் சிக்னலா சொல்லலாம். சரி, இந்த பாசிட்டிவ் சிக்னல் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் கைஸ். கிரிக்கெட் அண்ட் பிகேஎல் கபடி மேட்சஸ்க்கு நம்ம டெலிகிராம் சேனல்ல டெய்லி அனாலிசிஸ் அண்ட் ஃபேண்டசி டீம்ஸ் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணுங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபேண்டசி ஆப்ஸ் திரும்ப வந்தா என்ன சேஞ்சஸ் நாம எதிர்பார்க்கலாம்? ஃபர்ஸ்ட், 1 மெம்பருக்கு மந்த்லி லிமிட் இவ்வளோ அமௌண்ட் தான் டெபாசிட் பண்ண முடியும். 1 டேக்கு ஒரு லிமிட் செட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்றனால அடிக்ஷன் இல்லாம யூஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. இந்த மாதிரி ரெகுலேஷன்ஸ் போட நிறையவே சான்ஸ் இருக்கு. சரி, இந்த ரெகுலேஷன்ஸோட கேமிங் ஆப்ஸ் திரும்ப மார்க்கெட்டுக்கு வந்தா ஜாப்லாம் சரியாகிடும். யூசர்ஸ் லீகல் ஆப்ஸ்ல ப்ளே பண்ணுவாங்க. இந்தியாவுக்கு ரெவன்யூ அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் க்ரோத் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை பார்க்கும்போது பாசிட்டிவ் சிக்னலாக தான் தெரியுது. ஃபைனலாக என்னை பொறுத்தவரை ஃபேண்டசி அண்ட் கேமிங் ஆப்ஸ் திரும்பவும் வர நிறையவே சான்ஸ் இருக்கு. சில நியூ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுவாங்க, ஃபுல்லாக பேன் ஆகாது. சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.